வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, திராவிடம் வந்து வாயிலையும், வயித்தையும் அடிச்சுக்கிட்டு, அழுதுகிட்டு திரியிறானுங்க. அதுக்காக என்ன செய்றன்னு தெரியாம, இப்ப அண்ணன் சீமான் மேல வந்து என்னென்ன பொருளிய கிளப்ப முடியுமோ, அதெல்லாம் கதறிக்கிட்டு உள்நாட்டு நியூஸ் சேனல் முழுக்க கிளப்பிக்கிட்டு திரியிறானுங்க. அவனுங்க கதறத கேட்கவே நமக்கு ஆனந்தமா இருக்கு. இப்ப அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் அப்படி நம்ம பரப்பி விட்டோம்னா எல்லாரும் நம்பிருவாங்க. அதே மாரி இப்ப ஈழத்தமிழர் என்று சில நரிகள் இருக்கு. அந்த நரிகள கூட்டிட்டு வந்துட்டு, அவர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்லி அ அவர வந்து இது பண்றாங்க. மற்றது வந்து அந்த விஜயலட்சுமி, அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்துட்டு, அத பண்ணிட்டாரு, இத பண்ணிட்டாரு, இது பழைய கஞ்சையே திருப்ப திருப்ப காய்ச்சிட்டு இருக்காங்க. பொம்பளைய பத்தி கதைக்கிறதுக்கு திமுகக்கோ, திராவிட கட்சிகளுக்கோ அருகதை இருக்கா? கலைஞர் எத்தன கல்யாணம் பண்ணாரு? எத்தன பேர வச்சிருந்தாரு? ஸ்டாலின் எத்தன பேர வச்சிருந்தான், கற்பழிச்சான் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. கடைசியா கூட உதயநிதி கூட யாரோ நடிகைக்கு படுத்துட்டு காசு குடுக்காம அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு இதுவா வந்துச்சு. ஆனா அதெல்லாம் மூடி மறைச்சுட்டீங்க. இப்ப சீமான் எதுவும் செஞ்சா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா, சீமான் அண்ணன் சும்னிய ஓம்பலன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து சோறு கிடைக்காது. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா, உங்க பேரு ஊம்பிகள் தான். திராவிட கொத்தடிமைகளே. இப்ப பெரியார கிழிச்ச உடனே ஆளாளுக்கு திராவிடம் அத்தி ஆடின உடனே, என்னென்ன பண்ணணும்னு தெரியாம பத்திரிக்கையாளர்ன்னு சொன்னீங்க. அவன் வந்து சீமான எல்லாம் கேள்வி கேட்கிற சீமான கேள்வி கேட்கிற மாரி எல்லாம், ம் நிறைய வீடியோக்கள் ஆரம்பத்தில போட்டுச்சு. தேவையில்லாத கேள்வி. ஏதாவது வாய விட்டுருவாரா? புடுங்கிட மாட்டோமான்னு சொல்லி தான் அவனுங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணாம இப்ப நேரடியாவே எதிர்க்க வலிக்கிட்டானுங்க. அவர் இப்படி, இவர் இப்படி. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, இப்ப அந்த அந்த அவற்றை ஒரு வீடியோக்கள எடுத்து போட்டு திட்டுறதா இருக்கட்டும், அந்த கமெண்ட்குள்ள எழுதுறதா இருக்கட்டும், யாருமே தமிழன் கிடையாது. தமிழனா ஒளிஞ்சிருக்கிற அந்த திராவிடன் தான் இவ்வளவு பேர். இப்ப சீமான் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு கதறி அத போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே துரோகிகள் தான். இப்ப தமிழர்கள் நாங்க வந்து தெளிவா ஒண்ண புரிஞ்சு கொள்ளணும். திராவிடம் எங்க தொட்டோன்னு திராவிடம் வந்து அலறுதோ, அப்ப இதுதான் சரியான பாதை. அப்ப அண்ணன் சீமான் நீங்க வந்து அடிச்சு விளையாடுங்க. ஏன்னா உண்மையான தமிழர்கள் எல்லாருமே வந்து தமிழர்களுக்கு பின்னால தான் நிக்கணும். இப்ப இந்த சில நரிகள் ஈழத்திலிருந்து சில நரிகள இறக்கி விட்டுருக்காங்க. அங்க ஒரு போராட்டம் பண்ணாரு ஆவரான். அந்த ஒரு அக்கா. அந்த அக்காலாம் வந்து பாட்டு கேட்டோனே தான் திராவிடர்ன்ற அந்த அக்காக்கு உள்ள இருந்து பொங்கிச்சாம். மண்டைக்குள்ள மூளை இருக்கா? எதுவும் பிய கீய வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா திராவிடம் என்ற சொல் வந்து எங்களோட தமிழற்ற அந்த பேர அழிக்கிறதுக்காக தான் அந்த பேர பாவிச்சிருக்காங்க. அது ஒளிஞ்சு வாழ்றதுக்கு. அப்ப அதத்தான் ஆரம்ப நீங்க கூகுள்ல தேடுனா கூட நிறைய விஷயங்கள்ல திராவிடம், திராவிடம் தான் வரும். ஏன்னா அப்பையில இருந்தே அத திட்டமிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எடுத்துக்காட்டுக்கே நான் சொல்றேன். எங்கட ஈழத்துல நடந்த இனப்படுகொலை இருக்குல்ல, இன்னைக்கு போய் நீங்க கூகுள்ல தேடி பாருங்க. நிறைய புகைப்படங்கள் இல்லாம போயிருக்கும். நிறைய வீடியோக்கள் இல்லாம போயிருக்கும். எல்லாம் அழிச்சுட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா கொஞ்ச நாள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்கலாம் மறந்துருவோம். அது இல்லாம போயிரும்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஏன் Facebook, YouTube எல்லாத்துலயுமே ஆரம்பம் நிறைய வீடியோக்கள் இருந்துச்சு. அப்புறம் வயலன்ட் கன்டென்ட்ஸ் அதை தூக்குனாங்க. தலைவர்ட்ட படத்த தூக்குனாங்க. புலிக்கொடிய போட்டா தூக்குனாங்க. இத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கும் என்ன தூக்கிட்டாங்க. அதனால தான் நான் Facebookல எல்லாம் வந்து வெகுள சார்ந்து எழுதுறதும் இல்ல. அது போடுறதும் இல்ல. ஏன்னா போட்டா ஐடியா ரிப்போர்ட் பண்றாங்க. ப்ளாக் பண்றாங்க. அதனால அத எழுதுறது இல்ல. இப்ப இதனை நாம என்ன செஞ்சுக்கணும், நம்மள திட்டமிட்டு ஏன் இப்ப அதே இது வேற 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 நாட்டோட சண்டை, வேற நாட்டு இதெல்லாம் அதெல்லாம் வயலன்ட் கிடையாது. அது சில பேர் ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி போட்டிருப்பான். அவ்வளவு கொடூரமான ஃபோட்டோக்கள் எல்லாம். அப்ப அதெல்லாம் வயலன்ட்டா இருக்காது. இப்ப அவங்களுக்கு தமிழர்கள் எங்களோட பிரச்சனை மட்டும் தான் அவங்க வயலன்ட் நாம போடக்கூடாது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நிறைய ஜெனோசைட் தமிழின அழிப்புன்ற வீடியோக்கள், புகைப்படங்கள் எல்லாமே தூக்கப்பட்டுட்டு, அழிக்கப்பட்டுட்டு. ஒண்ணு சிந்திங்க. தமிழருக்காக நில்லுங்க. இப்ப திராவிடம் வந்து அடிச்சு ஓட விட்டாச்சு. அவனுங்க கடைசி கட்டம் அந்த பொம்பளை பிரச்சனை அதை இதை தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் எடுபடவே படாது. ஏன்னா பொம்பளைய பத்தி பேசுறதுக்கு திமுகக்கோ, திராவிடர் கட்சி நாய்களுக்கோ தகுதி இல்ல. இப்ப கூட யார் அந்த சாரு? அந்த பிரச்சனைய காணோமே. கடைசியா கூட ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லி அவன வாகனத்துல எல்லாம் விரட்டிட்டு போறாங்க. இந்தியாவுல நான் இருந்திருக்கேன். அது நான் தெரியும். படிச்சிருக்கேன். அங்க ரவுடிகள் தான் கல்லூரி வச்சு நடத்துறது அரசியல். அது ரவுடிகள். அப்ப இவங்களே நீங்க ஆட்சி அதிகாரத்துல வச்சா, நீங்க அவங்கள கேள்வி கேட்க முடியாது. இப்ப நாம் தமிழர் சார்ந்த தம்பிகள் அதிகாரத்துல வச்சீங்கன்னா, உங்களால கேள்வி கேட்க முடியும். ஈழத்துல இப்ப நாங்கலாம் கத்துறோம்னு சொன்னா, எங்களுக்கு ஏதாச்சும் சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்றதுக்கு இல்ல. இப்ப ஈழத்துல நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடந்துரும்ன்றதுக்காக தான். இனி ஆட்சி விழிப்பா இருங்க. ஏன்னா நீங்க பார்த்துருக்கீங்க, ஆந்திரா காட்டுக்குள்ள தமிழர்கள அடிச்சு சுட்டு போட்டாங்க. தூத்துக்குடியில இரக்கமே இல்லாம சுட்டுக் கொன்னாங்க. சுட்டுக் கொண்டது யாரு? திராவிட கட்சிகளோட செயல்பாடால தான் சுட்டுக் கொல்லப்பட்டது. இனியாச்சும் சிந்திங்க. ஏன்னா எங்கள அடிக்கும்போது எங்கள காப்பாத்த ஒரு தலைவன் வந்தான். நாளைக்கு உங்கள அடிக்கும்போது
வாய்ப்பில்லை. எல்லாமே அழிஞ்சு நாசமாக போயிடும். தயவுசெய்து சிந்திங்க. அண்ணன் சீமான் பின்னால் நில்லுங்க. அதாவது திராவிடத்தை கருவறுக்க வேண்டியது எங்கள் எல்லோற்ற கட்டாயம். நன்றி.